தமிழகத்தில் மாறுபட்ட பருவநிலையால் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதன் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் ஜூன் மாதத்திற்கு பிறகு படிப்படியாக டெங்கு பாதிப்புகள் கண்டறியப்படுவது வழக்கமான ஒன்றாக மாறிவிடுகிறது. அந்த வகையில் நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் டெங்கு பாதிப்புகள் கணிசமாக உயர்ந்துள்ளது. குறிப்பாக மழை பெய்து வரும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பை உருவாக்கும் ஏடிஎஸ் வகை கொசுக்கள் உற்பத்தி அதிகரித்துள்ளதற்கு ஈடாக டெங்கு காய்ச்சல் பாதிப்பும் அதிகரித்துள்ளது. கடந்த மே மாதம் 31ஆம் தேதி வரை தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு 4834 இருந்த நிலையில் தற்போது ஜூலை 12ஆம் தேதி வரையிலான நிலவரப்படி 5554 உயர்ந்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 42 நாட்களில் 720 நபர்கள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு 6039ஆகவும் 2022ஆம் ஆண்டு 6430ஆகவும் 2023இல் 9121ஆகவும் இருந்தது. இந்நிலையில் நடப்பாண்டில் 5500 கடந்துள்ளதால் எதிர்வரும் மாதங்களில் டெங்கு பாதிப்பை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் டெங்குவால் ஏற்படும் உயிரிழப்புகள் கட்டுக்குள் வைக்கப்பட்டிருந்தாலும் காய்ச்சல் பாதிப்பு அதிகரிப்பது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாக மாறியுள்ளது. இதனால் கொசு ஒழிப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்த சுகாதாரத்துறை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழிகாட்டுதல்கள் வழங்கியுள்ளது. அதன்படி குடிநீர் மற்றும் நீர் சேமிப்பு பகுதிகளில் குளோரின் கலத்தல், கொசுப்புழு அடர்வு மிக்க பகுதிகளில் பூச்சியியல் வல்லுநர்கள் ஆய்வு செய்து கொசு ஒழிப்பு மற்றும் கொசுப்புழு வளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும். பள்ளி கல்லூரிகள் மற்றும் வீடுகளில் கொசு ஒழிப்பு பணிகளை கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுவரை 21 நாட்கள் வரை வாழும் திறன் கொண்ட கொசுப்புழுக்கள் மாறுபட்ட பருவநிலையால் தற்போது 30 நாட்கள் வரை வாழும் சூழல் அதிகரித்துள்ளதால் நோய் பாதிப்புகள் அதிகரிக்கும் என எச்சரிக்கின்றனர் மருத்துவர்கள். மேலும் திடீர் காய்ச்சல், கடுமையான தலைவலி, வாந்தி, தசை மற்றும் மூட்டு வலி, கண்களுக்கு பின்புறத்தில் வலி, வீக்கம் உள்ளிட்டவை டெங்கு காய்ச்சலின் அறிகுறியாக உள்ளது. டெங்கு அறிகுறிகள் உள்ளவர்களுக்கு தாமாக மருந்தகத்தில் மருந்து வாங்காமல் மருத்துவரை அணுகுவது சிறந்தது எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ஜுரம் வந்துருச்சா அப்படின்னா இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் உடனே டாக்டர்கிட்ட கூட கேட்க மாட்டாங்க. டைரெக்டாக ஃபார்மசிக்கு போயிட்டு ஒரு அசித்ரால் டேப்லெட்டை கொடுங்க, ஒரு அமாக்சிலின் டேப்லெட்டை கொடுங்கன்னு வாங்கி போட்டுடுறாங்க. மக்களே அது கண்டிப்பாக வேலை செய்யாது. பிகாஸ் வைரஸ்ன்றது வேறு, பாக்டீரியான்றது வேறு. ஆன்டிபயோட்டிக் பாக்டீரியாவுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். வைரஸ்க்கு எந்த வகையான வைரஸ்க்குமே ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. ஜுரம் வருது அப்படின்னா பேராசிட்டமால் மட்டும் எடுத்துக்கோங்க. 24 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 24 ஹவர்ஸ்லேயும் ஜுரம் சரியாகலை அப்படின்னா, உடம்பு வலியோடு சேர்ந்து ஜுரம் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா தயவுசெய்து டாக்டரை போய் பாருங்கள். அதுடன் காய்ச்சல் உள்ள நேரங்களில் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை என்பது மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது. இன்ஃபெக்ஷன் ஆகிற பொருள் அது என்ன இன்ஃபெக்ஷன், சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெஜிடபிள் ஜூஸஸ் அப்படியே ராவாகவே மிக்சியில் அடித்து வெஜிடபிள் ஜூஸஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வெஜிடபிள் ஜூஸஸ் அவாய்ட் பண்ணணும். நான் வெஜிடேரியன் ஃபுட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நான் வெஜிடேரியன் ஃபுட்லேருந்து இன்ஃபெக்ஷன் அதிகமாக வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா அது சரியாக க்ளீன் பண்ணல, சரியாக குக் பண்ணல. வெளியில் சாப்பாடு, முக்கியமாக வெளியில் சாப்பாடுலேருந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் மிகுந்த கவனத்தில் இருக்க வேண்டும் என எச்சரிக்கும் மருத்துவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் நோயிலிருந்து தப்பிக்கலாம் என அறிவுறுத்துகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.